பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட உங்களோடு கூட சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படிக்காய் நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11 32 உள்ள வசனத்திலே ஒரு சம்பவத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் உண்டு. அந்த 2 குமாரர்கள் இளைய குமாரன் என்கிறவன் தகப்பனிடத்திலே தன் ஆஸ்திகளை பாதி கேட்டு பங்கிட்டு தரும்படியாய் கேட்கிறான். தகப்பனும் தன் மகனுக்கு எல்லாவற்றையும் பங்கிட்டு கொடுக்கிறார். அவன் அதை எடுத்துக்கொண்டு தூர தேசத்திற்கு போய் தன் பணத்தை செலவழித்து விட்டு அவன் பசியினாலும் பட்டினினாலும் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறான். இந்த அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது அவன் ஒரு இடத்திலே போய் தன் ஆகாரத்தை தேடும்படிக்காக போகும்பொழுது ஒரு பன்றியை மேய்க்கும்படிக்கான ஒரு வேலையை அவனுக்கு தருகிறார்கள். அந்த வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தகப்பனுடைய பிள்ளை அவன் பன்றி தின்கிற ஆகாரத்தை சாப்பிட்டு தன் பசியை ஆற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த எஜமான் அவனை பார்த்து கண்டிக்கிறான், அந்த ஆகாரத்தை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி. அந்த தகப்பனுடைய உணர்வை அவன் அறிந்து கொள்ளும்படிக்கான இந்த சம்பவம் இங்கே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே அந்த மகன் தன்னுடைய இருதயத்தில் யோசிக்கிறான், என் தகப்பனுடைய வீட்டில் அநேக வேலைக்காரர்கள் உண்டு, அந்த வேலைக்காரர்களுக்கு திருப்தியான ஆகாரங்கள் உண்டு, ஆனால் எனக்கோ இங்கு ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்படுகிறேன். என் தகப்பனிடத்த வீட்டிற்கு போய் நான் அவரிடத்தில் கேட்க போகிறேன், எனக்கு ஆகாரம் உண்டாக ஒரு வேலையை தரும்படிக்காக அந்த வேலையை செய்து அவன் ஆகாரம் புசிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்ளுகிறான். தன் இருதயத்தில் நினைத்து கொள்கிறான். அதை சொல்லி, உமக்கு விரோதமாயும் பரத்துக்கு விரோதமாயும் நான் பாவம் செய்தேன், இப்படிப்பட்ட பாவம் செய்ததினாலே நான் உம்மை விட்டு விலகி இருக்கிறேன். நீர் எனக்கு ஆகாரம் தரும்படிக்காக, எனக்கு ஒரு வேலையை தரும்படிக்காக உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த வேலை கொடுத்து அங்கே ஆகாரத்தை புசிக்க வேண்டும் தன் இருதயத்தில் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது தகப்பனிடத்தில் போய் இந்த குமாரன் தன்னுடைய பாவங்களை எல்லாவற்றையும் தன்னுடைய தவறுகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து அவன் தகப்பனிடத்தில் சேர வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டு போகிறான். ஆனால் தகப்பனோ தூரத்திலிருந்து வருகிற மகனை கண்டவுடன் போய் கட்டி அணைத்து அவன்களை முத்தத்தினாலே தழுவி அவன் மேல் சந்தோஷத்தை பாராட்டினார். என் மகன் தொலைந்து போனான், திரும்ப வந்தான், மரித்தான், திரும்ப உயிரோடு கூட என்னிடத்துல வந்திருக்கிறான் என்று சொல்லி தன் இருதயத்தில் நினைத்து கொண்டு தன் வேலைக்காரரிடத்தில் சொல்லுகிறார். அவனுக்காக ஒரு பெரிய விருந்தை ஆயத்த பண்ணும்படிக்காக அந்த விருந்தை ஆயத்த பண்ணும்படிக்காக வேலைக்காரத்தில் சொன்ன பொழுது வேலைக்காரர்கள் எல்லாரும் அந்த விருந்துக்கான எல்லா விதமான வேலைகள் செய்து கொண்டிருக்கும்போது தகப்பன் அவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்களையும் மோதிரங்களையும் கொடுத்து தன்னுடைய பிள்ளை என்கிற அந்த அச்சாரத்தை கொடுக்கிறார். தகப்பனுடைய அன்பை எப்படி வெளிப்படும், தன் பிள்ளை தகப்பனுக்கு பெரிய துரோகம் செய்து போனாலும், தன் பிள்ளை தன் தகப்பனுக்கு பெரிய நஷ்டத்தை உண்டாக்கிட்டு போனாலும் அவன் கவலைப்படவில்லை. திரும்பி வந்தானே, அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவராகிய இயேசு கூட இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் தன்னை இடத்துல வராமல் போனாலும், தன்னுடைய ஆஸ்திகள் தன்னுடைய எல்லாவற்றையும் அழிந்து போனாலும் அவர் தேடுகிற ஒரே ஒரு தேடுதல் என்னவென்று சொல்லி பார்ப்போமானால், அவர் உங்களுடைய இருதயத்தினுடைய விருப்பத்தை மாத்திரம். இவனுடைய இருதயத்தின் விருப்பம் என்னவாயிருந்து தகப்பனிடத்தில் ஒரு வேலைக்காரனாக இருக்க வேண்டும் சொல்லலாம். ஆனால் தகப்பன் அப்படியல்ல, பிள்ளை திருந்தி தன்னிடத்தில் வரும்பொழுது அந்த பிள்ளையை திரும்ப பிள்ளையாய் தான் நேசித்தாரே தவிர அவனை ஒரு வேலைக்காரனாகவோ வேலைக்கு வைத்து அவனுக்கு சம்பளத்தை கொடுக்கும்படிக்காக நேசிக்கவில்லை. தன் குமாரன் என்கிற முத்திரையை கொடுத்து அந்த முத்திரை மோதிரத்தை கொடுத்தார். அந்த இடத்துல வேலைக்காரனுக்குரிய வஸ்திரம் அல்ல, தன் தகப்பன் தன் பிள்ளைக்கு கொடுக்கத்தக்கதான விலை உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து அந்த பிள்ளையை தன்னுடைய குமாரனாய் ஏற்றுக்கொண்டதை நாம பார்க்கிறோம். அப்படியா இந்த உலகத்தில் இருக்கிற நாம ஆண்டவருக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்களை செய்து தூர இருந்தாலும் திரும்ப நம்ம ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது ஆண்டவர் நம்மை நேசித்து ஏற்று தன்னுடைய வழிகளை நடத்த வல்லவராய் இருக்கிறார். இங்கே அப்படி பார்க்கும் பொழுது இந்த தகப்பன் தன் பிள்ளையை தன்னுடைய மனப்பூர்வமாய் ஏற்று அவனுக்கு ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தி அங்கே ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படிக்காக கர்த்தர் செய்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் முழு இருதயத்தோடு நம்பி ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரிடத்துல வரும் பொழுது, அவர் ஒரு தகப்பனை போல உங்களை நேசித்து உங்களுடைய ஒரு தகப்பனை போல உங்களை ஏற்று அவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். இந்த தகப்பனை போல வேறொரு தகப்பன் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. உலகத்தில் இருக்கிற தகப்பன்மார்கள் தன் சொத்துக்களை அழித்தாலோ தன்னுடைய பொருட்களுக்கு நஷ்டம் உண்டாலும் கோபப்படவும் மூர்க்கம் கொள்ளவுமா இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த மூர்க்க
மூர்க்கத்தனத்தையும் ஏற்றுக்கொள்கிறது கிடையாது. எந்த விதமான கோபமும் அவருக்கு வருகிறது கிடையாது. ஏனென்று சொன்னால் தன் பிள்ளை தன்னிடத்தில் வந்த சந்தோஷத்திலே அவர்களை மனதார ஏற்றுக்கொள்கிறார். அதனால் தான் சொல்லுகிறார், ஆண்டவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி. எப்படியாப்பட்ட கொடூரமான காரியங்களில் இருந்து ஆண்டவருக்கு விரோதமாக இருந்தாலும் அவரிடத்தில் வரும்பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான ஆசீர்வாதம் வேணுமானாலும், எந்த விதமான நன்மை வேணாலும் ஒரே ஒரு இடத்துல கிடைக்கும். நம்முடைய பரம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே அந்த தகப்பனுடைய அன்பை நீ பெற்றுக்கொள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருப்பாராக. இந்த செய்தியை கேட்ட அருமையான பிள்ளைகளே, உங்களை முழு இருதயத்தோடு கூட நீங்கள் ஒப்புக்கொடுங்க. உங்களை நிதானித்து நீங்கள் சோதித்து கர்த்தரிடத்திலே போகணும். இந்த மகன் தன்னை நிதானித்தான். தன் சொத்தை பங்கிட்டு கொண்டு வரும்பொழுது அநேக நண்பர்கள் இருந்தார்கள். அநேகர் அவரோடு கூட இருந்து எல்லா காரியங்களும் செய்தார்கள். ஆனால் தன் சொத்துகளில் தன் பணம் அழிந்த பொழுது ஒருவன் இல்லை. தனித்து பட்டினியிலும் பசியிலும் தவித்து கொண்டிருக்கும் பொழுது அவன் வேலை கிடைத்தால் போகும் என்று நினைத்தான். ஆனால் வேலை கிடைத்த பொழுது அங்கே பன்றிக்கு கொடுக்கப்பட்ட ஆகாரமாவது எனக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லி அதை சாப்பிட நினைக்கும் போது அந்த எஜமான் அவனை பார்த்து திட்டுகிறார். அவனை பார்த்து இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறது என்ன என்று சொல்லி கேட்கும் பொழுது அவன் மிக வருத்தத்தோடு நினைக்கிறான், என் தகப்பனுடைய வீட்டில் அநேகர் இருக்கிறார்கள், வேலைக்காரர்கள், அவர்கள் திருப்தியான ஆகாரத்தை புசிக்கிறார்கள். நானோ இங்கே பன்றிக்கு கொடுக்கப்படுகிற தீனி கூட, அந்த ஆகாரத்தை கூட என்னால் சாப்பிட முடியவில்லை என்று சொல்லி தன் இருதயத்திலே நினைத்து வேதனைப்பட்டான். என் அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், உலகத்தில் உள்ள காரியங்களை நீங்கள் விரும்பி நேசிக்கலாம். ஆனால் தகப்பனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் அது நித்திய ஆசீர்வாதமாயிருக்கும். அவனுக்கு நல்ல வஸ்திரங்களை கொடுத்து, நல்ல மோதிரத்தை, முத்திர மோதிரத்தை போட்டு, உத்தரவாதம் உள்ள பிள்ளை என்பதை அதிகாரப்பூர்வமாய் கர்த்தர் நினைவூட்டினார். அப்படி நினைவூட்டுகிற தேவன் தன்னோடு கூட ஏற்றுக்கொள்கிற தேவனாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கார். அதனால்தான் அவர் பரம தகப்பனாய் இந்த பூமியில வந்து நமக்காக ரத்தம் சிந்தினார், நமக்காக பாடுகளை ஏற்றார், நமக்காக துக்கங்களை சுமந்தார். அவரிடத்தில் வருவோம். அந்த பரம தகப்பன் தம்முடைய பிள்ளைகளாய் நம்மை ஏற்று நடத்துவாராக. ஆமென்.